உஸ்தாத் பீர் முகமது சித்திகி அப்படிங்கக்கூடிய கம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதரசா, பெண்கள் மதரசா. அந்த மதரசாவுக்குள்ள பிரின்சிபலாக இருக்கக்கூடியவர் தான் இந்த உஸ்தாத் முகமது சித்திகி, பீர் முகமது சித்திகிங்கக்கூடியவர். அவர் ஒரு வலைத்தளத்துல ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இந்த வீடியோல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுறாரு. ஹதீஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, முகமது நபி அவர்கள் மனைவிகள், அவங்க கூட இருக்கக்கூடிய ஜெனரல்ஸ், இவங்கெல்லாம் அவங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் எல்லாம் பதிவிட்டிருப்பாங்க. நமக்கு குர்ஆன்ல சில விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்காச்சுன்னா இந்த ஹதீஸ்ல இருந்து அதுக்கு தெளிவை பெற்றுக் கொள்ளலாம். இதுதான் அந்த மதத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை. அப்ப இது எப்படி குர்ஆனுக்கு என்ன முக்கியத்துவம் உண்டோ அதே முக்கியத்துவம் இந்த ஹதீஸுக்கும் உண்டு. இந்த புத்தகத்தில் இப்படி இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் 2 பேரை நரக நெருப்பிலிருந்து காப்பான். யாரை காப்பான்? இந்தியாவை எவன் படையெடுத்து வெற்றி கொள்கிறானோ அவனை காப்பான். இந்த நாட்டுக்கு மேல இவ்வளவு ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்கக்கூடிய படையெடுப்புகளுக்கெல்லாம் ஆதாரம் வந்து இந்த ஹதீஸ் தான். ஏன் இவ்வளவு வருஷமா படையெடுத்துக்கிட்டு வரேன்? ஒவ்வொரு நாட்டில் போனா 100 வருஷம் படையெடுப்பான். ஆனா இந்த நாட்டுக்கு எதிராக மட்டும் ஏன் அலையலையாக படையெடுத்து வர்றாங்கன்னா, இது இந்த அடிப்படை மத நம்பிக்கையில வரக்கூடிய படையெடுப்பு. இந்த நாட்டை பிரிக்கக்கூடிய நேரத்தில் ஜின்னா பயன்படுத்தினது இதே ஹதீஸ். இந்த நாட்டில் வந்து திப்பு சுல்தான் வந்து படையெடுக்கக்கூடிய நேரத்தில் அவன் பயன்படுத்தினது இதே ஹதீஸ். இதே ஹதீஸை தான் காலங்காலமாக சில மத வாசகங்கள் இந்த மாதிரியான பயங்கரவாத செயலுக்கும் இந்திய எதிர்ப்பு செயலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த விஷயத்தை தான் நான் மேற்கோள் காட்டி சொன்னேன். இந்த பாருங்க, இந்த ஹதீஸை இவரும் மேற்கோள் காட்டுறாரு. ஏற்கனவே இந்த ஹதீஸ் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்கு. மறுபடியும் இதை நம்ம இந்த நாட்டில் வளர விட்டோம்னா நம்ம நாட்டோட பாதுகாப்பு என்ன ஆகும்? இந்த கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். இந்த கேள்வியை முன்வைத்தது தவறு. நீங்க ஹதீஸை எப்படி கோட் பண்ணலாம்? நான் ஹதீஸை கோட் பண்ணல. உஸ்தாத் பீர் முகமது கோட் பண்ண ஹதீஸை தான் நாம் திருப்பி மேற்கோள் காட்டுறோம். ரெண்டாவது, அப்படியே நான் ஹதீஸை கோட் பண்ண என்ன தப்பு? இருக்கிறத நான் சொல்றேன். இல்லாத பிரச்சனையை வைத்தே சனாதனம் ஒழிக்க வேண்டும் நீங்க பேசுறீங்க. சனாதனம்னா என்னன்னு சொல்றானே, இன்னைக்கு ஒரு ரூபாயில அதுக்கு விளக்கம் சொல்ல எனக்கு. ஆனா இருக்கிறத சொன்னா தப்பு, இல்லாததை சொல்லியாச்சுன்னா ரைட் ராயெல்லாம் வந்து நீங்க துணை முதல்வராக கூட இந்த மாநிலத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டோட நிலைமை எப்படி இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு, நான் வந்து கிலாஃபத் ஆட்சியை வந்து மீண்டும் இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறார். இந்த கிலாஃபத் ஆட்சிங்க கூடியதை உலகத்தில் இருக்கக்கூடிய அரேபியர்கள் உட்பட முஸ்லிம்கள், உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து முதல் உலக யுத்தத்தோட முடிவுக்கு கொண்டு வந்தது. ஏன்னா உலகம் முழுவதும் இது மத பிரச்சனையை ஏற்படுத்துது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு கிலாஃபத்துக்கு குடைக்கு கீழே அவங்க அந்த கிலாஃபத்து சட்டத்துக்கு கீழே வரணும் அப்படின்னு சொன்னா, டாக்டர் அம்பேத்கர் எழுதின சட்டம் இந்த நாட்டில் இனிமே இருக்க முடியாது. இந்த கிலாஃபத் ஆட்சி வந்தா அப்ப இந்த நான் இப்ப உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள்லாம் நானும் விசாரணையில சொன்னேன். சொன்னது மட்டும் இல்லாம என் கடைசியா நம்ம டெபோசிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவர் பேசியதைத்தான் நான் மேற்கோள் காட்டினேன் என்பது எஃப்ஐஆரில் இடம்பெறவில்லை என்பதையும் என் டெபோசிஷன் ஸ்டேட்மெண்ட்ல நான் தெளிவா பதிவு பண்ணியிருக்கேன். மீண்டும் விசாரணைக்கு எப்ப வேண்டுமானாலும் அழைச்சாச்சுன்னா கூப்பிடுங்க, நான் வர்றேன் அப்படிங்கறதையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன்.